தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழுவில் பேசிய இந்த பெண் கட்ட பஞ்சாயத்து, சொத்து அபகரிப்பு, ஆள்கடத்தல், கொலை மிரட்டல், ஜாதி துவேஷம் போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் ஒரு பெண் ரவுடி என்றால் நம்ப முடிகிறதா? சேலம் ரெட்டிப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் ஆர்ஜே நந்தினி. இவரது இரண்டாவது அக்கா மலர்விழி வேறு சமூகத்தை சேர்ந்த இளைஞரை காதலித்து திருமணம் செய்து டெல்லியில் செட்டில் ஆகினார். இதனால் மலர்விழியை குடும்பத்தை விட்டே தாய் சந்திரா ஒதுக்கி வைத்துவிட தந்தை நாராயணன் மட்டும் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அடிக்கடி மலர்விழியிடம் செல்போனில் பேசி வந்திருக்கிறார். இந்த விஷயம் சூரியன் எஃப்எம்மில் ஆர்ஜேவாக இருக்கும் நாராயணனின் கடைசி மகள் நந்தினிக்கு தெரிய வரவே குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்திருக்கிறது. இதனையடுத்து டெல்லிக்கு புறப்பட்டு சென்ற நாராயணன் அங்கேயே ஒரு வாரத்திற்கும் மேலாக தங்கியிருந்தார். அதற்குள்ளாக கணவன் தனது பெயரில் வாங்கிய சொத்துக்களை சாதுரியமாக மூத்த மகள் பிரேமா பெயரிலும் மூன்றாவது மகளான ஆர்ஜே நந்தினி பெயரிலும் மாற்றி எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் டெல்லியில் இருந்து நாராயணன் சென்னை வருவது தெரிந்து தந்தையை கடத்த ஆர்ஜே நந்தினி பிளான் போட்டதாக கூறப்படுகிறது. நண்பர்களை வைத்து பக்காவாக பிளான் போட்டு தந்தையை கடத்திய ஆர்ஜே நந்தினி நியூ லைஃப் ரெக்கவரி என்ற மறுவாழ்வு மையத்தில் அம்போவென அனாதை போல் விட்டிருக்கிறார். இதற்கிடையில் தந்தை வீட்டில் இல்லாததை உறவினர் மூலம் அறிந்த மலர்விழி நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்து நாராயணனை மீட்டு மலர்விழியிடம் ஒப்படைத்தனர். அவங்க இதுல ஆர்ஜேவா இருக்காங்க சூரியன் எஃப்எம்ல. என்னை க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு அவளும் ஒரு வார்த்தை என்னை விட்டா. யாரு? நந்தினி. அத்தோடு தன்னை கடத்தி கொடுமைப்படுத்தியதற்கு முக்கிய காரணமான தனது மகள் ஆர்ஜே நந்தினி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார்.